சீரா புராணம் எழுதியவர் உமறு புலவர் ஆவார். சீரா புராணம் பெயர் வரக் காரணம் சீரத் நபி என்னும் அரபு மொழி தொடராகும். இதற்கு திரு நபியின் புகழ் மிக்க வரலாறு என்பது பொருளாகும். சீரத் என்பது வரலாறு, அதுவே சீரா என மருவி நின்றது. அரபு மொழியில் அமைந்த நபிகள் நாயகத்தின் புகழ்மிக்க வரலாற்றை கூறும் புராணமானதால் இது சீரா புராணம் என பெயர் பெற்றது. புராணம் என்றால் பழைய வரலாறு என்பது பொருளாகும். சீரத் என்றார் வரலாறு, புராணம் என்றால் பழமையான வரலாறு என்பதாகும். சீரத் என்பது வாழ்க்கையும் குறிக்கக்கூடிய மற்றொரு சொல்லாக இருக்கின்றது. இதில் கூறப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் அரபு நாட்டில் நிகழ்ந்தனவே. ஆனாலும் கூட தமிழ்நாட்டுக்கு ஏற்ற முறையில் இலக்கிய சுவை நிரம்பிய அழகாக நூல் இங்கு இயற்றப்பட்டுள்ளது. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோருமாகிய இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்று இலக்கிய சீரா புராணம் ஆகும். இது தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியமாகும். பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள்வளம் நிறைந்த மதினா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் நெறியை வளர்த்த பாங்கினை செலவியர் காண்டம் இஜ்ரத் காண்டத்தில் காட்சிப்படுத்துகிறது. இஜ்ரத் காண்டம் மதினம் புக்க படலம். இஜ்ரத் என்கின்ற அரபு சொல்லுக்கு இடம் பெயர்தல் என்பது பொருளாகும். மக்கா நகரத்தின் குரசி இன மக்கள் நபிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் பல செய்தனர். நபிகள் நாயகம் மக்காவை விட்டு மதினாவிற்கு வரவேண்டும் என்று மதினா மக்கள் அழைத்தனர். அந்த அழைப்பை நபிகள் நாயகம் ஏற்றார். இஸ்லாமிய அறநெறிகளை வளர்க்க மக்காவை விட்டு மதினாவிற்கு நகரத்துக்கு தாம் துணைவரான அபுபக்கர் முதலியோருடன் முல்லை நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் கடந்து மதினா நகரத்துக்கு நுழைந்தார். அந்நகரினை காப்பிய இலக்கண நெறி நின்று உமறுபுலவர் புகழ்ந்து பாடியிருப்பதுதான் நமக்கு பாடலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடப்பகுதியில் மாளிகை நகரம், வானளாவிய மாடங்கள் நிறைந்த நகரம்தான் மதினா நகரம் என்பதை பாடலாசிரியர் அழகாக நமக்கு புலப்படுத்துகிறார். வடவரை, வரை என்றால் மலையை குறிக்கும். வடவரை பொருவு அன்ன அடுசரர் பொருவு அன்ன பொருவென, வடவரை பொருவென என்று சொன்னால் வடக்கில் உள்ள இமயமலைக்கு ஒப்பு என கூறத்தக்கின்ற அளவுக்கு உயர்ந்து விளங்குகின்றன. வடவரை மலையை போன்று உயர்ந்து விளங்குகின்ற மெலிந்த மேல்நிலை என்கின்றார். மெலிந்த நிறைந்திருந்த மேல்நிலை மாளிகையின் மேல் மாடங்கள் நல்ல உயரமாக அளவுக்கு அதிகமான உயரத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மாளிகையினுடைய மேல் மாடங்கள் என்று குறிப்பிடுகிறார். கடலென ஒலித்தது, கடலென ஒலித்ததா, கடலென ஒலித்தது, கடல் ஓசை போன்று எழுந்தது. வனத்தின் கம்பலை சார், வனத்தின் சொன்னால் ஆவணத்தின் கம்பலை, அதாவது அங்கிருந்த மாட மாளிகையில் இருக்கக்கூடிய நகரங்களில் கடல் ஓசை போல இருந்தது. எப்படி என்று சொன்னால் கடவீதியில் மக்களிடமிருந்த ஆரவாரம். ஆவணத்தின் கம்பலைன்னு சொன்னால் அந்த மக்கள் அந்த வீதியில் வாங்கக்கூடிய அந்த பொருட்களை பேசுகின்ற விதமும் அவங்களுடைய கருத்தும்
கடல் அலையைப் போல அவங்களுடைய இசை ஓசையானது எழுந்தது என்று கூறுகிறார். ஆவணத்தின் கம்பலை புடவியை அளந்தன போன்று வீதிகள் என்று கூறுகிறார். புடவின்னு சொன்னால் பூமி, பூமியை அளந்தன போன்று வீதிகள், பூமியை அளந்தது போல வீதிகள் இருந்தன. எங்கு? அந்த மதினா நகரத்தில். புடவி என்றால் பூமியை குறிக்கும். பூமியை போன்று அளந்த அளவுக்கு மிக பெரிய வீதி நகரங்கள் இருந்தன என்று கூறுகிறார். இடனற நெருங்கின மாடம் எங்குமே. இடனறன்னு சொன்னால் இடைவெளியே இல்லாமல் மாடம் எங்கும் மாளிகை அமர்ந்திருந்தன. இடைவெளியே இல்லாமல் மிக நெருக்கமாக அமைந்திருந்த அந்த மாட மாளிகையை குறிப்பிடுகிறார் பாடலாசிரியர். கொடைநகரம் அரும்பொருள் யாவும் கிடைத்திடும் நகரம்தான் கொடைநகரம் என்று கூறுவர். கலைகளில் வல்லமை பெற்ற கலைஞர்களும் வேதங்கள் ஓதுபவரும் ஆகியோர் தம் உள்ளத்தில் அளவில் வேண்டும் என விரும்பிய ஒன்று கிடைக்காது என்று சொல்லாத வகையில் அரிய பொருள்கள் எல்லாவற்றையும் மதினாவில் இடம்பெற இயலும். அதனால் மாறுபாடு இல்லாது வாரி வழங்கிய வள்ளல்களை காட்டிலும் குறைவில்லாத மிகுந்த புகழினை பெற்றிருந்தது தொன்மையான மதினா நகரமாகும் என்பதுதான் இந்த பாடலில் சொல்லப்படுகின்ற கருத்தாகும். கொடைநகரம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லாத வகையில் பொருளை வாரி கொடுக்கக்கூடிய நகரமாக மதினா நகரம் இருந்ததை பாடலாசிரியர் புலப்படுத்துகிறார். கலைவளார் கலைகளில் வல்லமை பெற்ற கலைஞர்கள், மறையவர் வேதங்களை ஓதுபவர், கருத்தில் எண்ணியது தம் உள்ளத்தில் அளவில் வேண்டும் என ஒன்று விரும்பியதை இல்லை எனாது அது கிடைக்காது என்று சொல்லாத வகையில் அரும்பொருள் யாவும் அரிய பொருள்கள் எல்லாவற்றையும் எய்தலால் பெற இயல்வதால் மலைவு இல்லாத மாறுபாடு இல்லாத அருளிய வாரி வழங்கும் வள்ளியோரினும் வள்ளல்களை காட்டிலும் தொலைவு இலா குறைவு இல்லாதவாறு பெரும் புகழ் படைத்த மிகுந்த புகழினை பெற்றுள்ள தென்னகர் தொன்மையான நகர் என்று மதினா நகரத்தை புலவர் புகழ்ந்து கூறுகிறார்.